Hello friends, welcome to Namathu Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு chicken biryani பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு biryani மசாலா அரைச்சுக்கலாம். இங்க நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துர்க்கேன். மூணு சம அளவு எடுத்துக்கோங்க. நான் மூணையும் 50 கிராம் வாங்கியிருக்கேன். கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்படி அரைச்சு வச்சிட்டோம்னா நம்ம பிரியாணி பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இப்ப குக்கர் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 4 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு ஆனியன் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினீங்கன்னா தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம அரைச்ச பிரியாணி மசாலால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதா மிளகாய் தூள்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வதங்கணும். ஒரு கிரேவி பதத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா இது கூட அரைக்கட்டு மல்லி, அரைக்கட்டு புதினா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா எலும்பு இருக்க சிக்கனாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நான் 1/2 கிலோ சிக்கனும் 1/2 கிலோ அரிசியும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சம அளவு சேர்த்தா தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ சிக்கன் பாதி அளவு வெந்திருக்கு. அது கூட 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க.
ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரில் செய்யும்போது 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன். 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா குழையாமல் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போடுங்க. வெயிட் போட்டுட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பிரியாணி நல்லா குழையாமல் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.